வணக்கம். உங்களுடைய ஆதரவு எல்லாத்துக்குமே நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ரீசெண்டான அப்டேட்டுகள் என்ன. நம்மளுடைய சேனலில் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த கமெண்ட்ஸ் எதை பற்றிலாம் வந்திருக்கு, ஸோ அவங்களுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த தகவல். அவங்க மோஸ்ட்லி கேட்ட ஒரு முக்கியமாக ஒரு 4 கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன். வாங்க அந்த முக்கியமான அந்த தகவல் என்ன, அவங்க கேட்ட கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க கிட்டேருந்து வந்த முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ரீஃபண்ட் வரும், சரிங்களா. நான் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளை ஒவ்வொரு வீடியோவிலையும் அவங்க கேட்ட முக்கியமான கொஸ்டின், எப்போ ரீஃபண்ட் வரும். ஆல்ரெடி கொஞ்சம் பேர்த்துக்கு ரீஃபண்ட் போட்டாங்க, பட் ரீஃபண்ட் வரல. நாங்கள் மெயில் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை, பட் ஆனால் எங்களுக்கு எப்போ ரீஃபண்ட் வரும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான தகவல்களும் இந்த வார இறுதிக்குள்ளே உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துடும், எப்போ ரீஃபண்ட் வரும் அப்படிங்கிற தகவலும். ஸோ யாரெல்லாம் ரிஜெக்ட் பட்டன் கொடுத்துட்டு போனீங்களோ அவங்களுக்கான ரீஃபண்டோடைய சொல்யூஷனும் இந்த வார இறுதிக்குள்ளே வந்துடும். அடுத்த கொஸ்டின் வந்து, யாரெல்லாம் ஐடி ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து மெயில் பண்ணியிருக்கீங்களோ அவங்க வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எஸ்பிஓவிலேருந்து மெயில் வந்திருக்கும். நீங்கள் ப்ராப்பரான ரிஜிஸ்டர் மெயிலிலேருந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ப்ராப்பராக ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி இந்த ஐடியிலிருந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு ரிஜிஸ்டர் மெயிலிருந்து கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கான ரிப்ளை வந்துடும். செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஐடியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாலெட்டில் இருக்கக்கூடிய பணம் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு கொஷின் இன்னும் நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. என் வாலெட்டில் வந்து நான் நிறையா ஏர்ன் பண்ணி வச்சுருக்கேன், என் வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எப்போ வரும். ஸோ இந்தக்கான கேள்விக்கான பதிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வார இறுதிக்குள்ளே வந்துடும், சரிங்களா. ஸோ லாஸ்ட் வீக் அவங்க கொடுத்தாங்க அப்டேட்டு, ஒரு 11 ஆடியோஸ் இருந்தது. அதுக்கப்புறம் எந்த தகவலுமே வரல எஸ்பிஓவில் அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட்ஸில் போட்டுட்ருக்கீங்க. ஸோ இதுக்கான தகவல் வந்து அவங்க எஸ்பிஓ போர்ட்டலில் கொடுத்துருக்காங்க. கம்மிங் சாட்டர்டே வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, ஒர்க் எதனால் ஸ்டாப் ஆச்சு, இனி எப்போ பேமெண்ட் வரும் அப்படிங்கிறதும். நம்ம இனி புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க நிறையா பேர் கேட்குறாங்க, சார் நான் புதுசாக ஜாயின் பண்ணட்டுமா எஸ்பிஓவில். ஸோ இதற்கான தகவலும் அவங்க நோட்டீஸ் போர்டில் தகவல் கொடுப்பாங்க, எப்போ ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது. அவங்க ஜூலை மந்தில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்குள்ளே சில இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அந்த தகவல்களையும் வர சனிக்கிழமைக்குள்ளே நம்மளுக்கு எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்ததுன்னா எஸ்பிஓ போர்ட்டலில் லாகின் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து அவங்க இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த டைம் நோட்டீஸ் போர்டில் கொடுக்கல, சரிங்களா. ஸோ இந்த வார இறுதிக்குள்ளே நீங்கள் கேட்ட அந்த முக்கியமான கொஷின் எல்லாமே உங்களுக்கு பதில் கிடைச்சிரும். ஸோ நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள்.